ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி நான் திருக்க மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சளி பிடிச்ச பிள்ளைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு இதெல்லாம் பெஸ்ட்டு சொல்யூஷன். டாக்டர்கிட்ட தூக்க வேண்டியதே இல்லை. அதுக்கு இது திருக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் திருக்க மீன் வாங்கியிருக்கேன். அது எப்படி குழம்பு டேஸ்ட்டாக வைக்கிறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அதை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த இது இருக்கு இல்லையா, இதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கணும். இது மண்டை, இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் தேவையில்லை. இது கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்கும். நார்மல் மீனை விட இதில் இருக்கிறத எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி எடுத்துக்கோங்க, சுத்தமாகிடும். இதுலேயே புள்ளி திருக்க, கருந்திருக்கெல்லாம் இருக்குங்க. இந்த திருக்க போட்டவுடனே வெந்துடும். இந்த திருக்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, லேயர் லேயராக இப்படி தான் இங்கே இருக்கும். திருக்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு என்னென்ன பொருள் போடணும்னு பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு. பூண்டு நம்ம அரைக்கிறதுனால தோல் எடுக்க வேணாம், அப்படியே வறுக்கலாம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் எதுவும் வேணாம், சும்மாவே அப்படியே பாருங்கள். இப்போ பொரியுது இல்லையா, இது பொரிஞ்சது வரைக்கும் போதும். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 1/2 தக்காளி இது போல் பொடி செஞ்சு இது மொத்தத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு அகலமான பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கங்க மீன் குழம்புனால. இப்போது கடுகு, கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதும் வெங்காயத்தை இது போல் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுருங்க. இப்போ இது கூடயே ஒரு முழு பூண்டு, அதை இது போல் உரித்து இங்கே பாருங்கள் 2 இப்படி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது நல்லா செவரணும். கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இந்த குழம்புல அதிகமாக கவுச்சி அடிக்கும். அப்போ நம்ம புளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு புளி சேர்க்கலாம். இது பெரிய எலுமிச்சம்பழத்தோட அதிகம். நான் 1 கிலோக்கும் கொஞ்சம் அதிகமான மீன், அதனால் நான் இவ்வளோ புளி சேர்க்குறேன். பாருங்கள், இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இது 2 தக்காளி சின்னது. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு சீரகம்லாம், அதை நம்ம சேர்த்துடலாம். எப்பயுமே நான்வெஜ் ஐட்டத்துக்கு ரொம்ப வாடை கவுச்சி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பிள்ளைங்க சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம சீரகத்தை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா இந்த கவுச்சி வாடையாக வராதுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான். தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்க பற்றி பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம வதக்கிடலாம். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிறப்பயே வீடே மணக்குங்க, செம்ம வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக தான் வேணும், அதையும் சேர்த்து வதக்கலாம். மல்லித்தூள் இது சின்ன ஸ்பூன், உங்களுக்கு பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் போதும். இது ரொம்ப சின்னதுனால ஒரு 6 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு, ஏற்கனவே நம்ம மிளகு போட்டிருக்கோம், அதனால் காரத்தை பார்த்துக்கிட்டு தான் சேர்க்கணும். நான் 3 ஸ்பூன் அளவு போடுறேன். இது பாருங்கள், ரொம்ப சின்ன ஸ்பூன். இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா, இதுக்கு ரொம்ப தேங்காவே தேவையில்லை. தேங்காய் வச்சு சாப்பிட்டு பழக்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு துண்டு, ஒரு பத்தன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவு மட்டும் சேருங்க. நான் தேங்காய் எதுவும் சேர்க்காமல் இப்படி தான் செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி அலசின தண்ணியை ஊற்றிடுறேன். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு புளிப்புலாம் காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கொதித்து அடங்கும் இல்லையா, அப்போ நம்ம மீன் சேர்க்கலாம். நீங்கள் இதில் எது சேர்த்தாலும் சேர்க்காட்டி சின்ன சீரகத்தை கண்டிப்பாக சேர்க்கணும். மிளகு எல்லாமே சேர்க்கணும் தான், ஆனால் சீரகம் முக்கியம், அதுக்கு சொல்கிறேன். குழம்பு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துடலாம். இந்த மீன்லேயே நிறைய வகை இருக்குங்க.
புள்ளி திருக்கை, கருந்திருக்கை, கல் திருக்கை, வவ்வா திருக்கை, இதெல்லாம். இந்த திருக்கை வந்து உடனே டக்குன்னு போட்டால் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துருங்க. மிச்ச திருக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுவும் இந்த கல் திருக்குன்றது பார்த்தாலே தெரியும், மேலே வந்து மணல் மாதிரி, அது தேய்ச்சி எடுக்கவே கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து சளி பிடிச்ச குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, சளி அப்படியே போகும். குழந்த பிறந்த பொண்ணுங்க இருந்தால் அவங்களுக்கு பால் ஊறுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கொதி தான், கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்க பாருங்க, பூ போல் வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் திருக்கை மீனை வந்து சூப்பராக குழம்பு வச்சு தரலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சளி பிடிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் சூப்பராக சளிலாம் விடுபடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.